லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விஐடி வெள்ளூருக்கு ஆப்டிடியூடு மட்டுமே படித்தவங்க 1107 பேர். அவர்களிடையே ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய ரேங்க்குக்கு எந்த கேட்டகரியில் எந்த சீட் கிடைச்சிது அப்படின்னு கேட்டு நாம் இந்த இடத்துல மாணவர்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறதா இந்த டேட்டா. இந்த பயாலஜி சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் கட் ஆஃப் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கேட்டகரி 1க்கு 950, கேட்டகரி 2க்கு இது, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5. இந்த பயாலஜி சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் கட் ஆஃப் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து விஐடி வெல்லோர் அண்ட் சென்னை கேம்பஸ்க்கான டேட்டா. சார் ஆந்திர பிரதேஷும் போபால் எங்கே சார் அப்படின்னா, தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பிரைவேட் காலேஜில் தான் என்ஜினியரிங் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக ஆந்திர பிரதேஷ்கோ போபாலுக்கோ போக வேண்டிய அவசியம் 100% இல்லை. கட்டாயம் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ASHWIN கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் VIT Vellore என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2026 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த சூழலில் எங்களுடைய ரேங்க்குக்கு எந்த கேம்பஸில் எந்த சீட்டு எந்த கேட்டகரியில் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிவதற்காக இந்த வீடியோவை நாம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஜென்ரலாக இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெரி இன்டெப்த் அனாலிசிஸ், கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எந்த இடத்துலையுமே டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை எக்ஸப்ட் பிட்ஸ் பிளானி. நீங்கள் என்ன ரேங்க் வாங்கியிருக்கிறீங்க, லாஸ்ட் இயர் இந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜில் எந்த கேட்டகரியில் சீட் கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் யாருமே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறதில்ல. அதில் விஐடி வெல்லோரும் பொருந்தும், ஈவன் அமிர்தாவும் பொருந்தும். அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிற ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1க்கு 672 ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கேட்டகரி 2க்கு 3123, கேட்டகரி 3 8321, கேட்டகரி 4 15123, கேட்டகரி 5 37,906. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டு. ஏன்னா பயாலஜி மாணவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து எழுதுபவர்களுக்கு வந்து இந்த ஒன்று தான் வந்து ஆப்ஷனாக பார்க்கப்படுகிறது. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்கு 712 ஃபார் கேட்டகரி 1, கேட்டகரி 2 1823, கேட்டகரி 3 3112, கேட்டகரி 4 4612, கேட்டகரி 5 6831. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் கேட்டகரி 1 790, கேட்டகரி 2 3432, கேட்டகரி 3 9357, கேட்டகரி 4 15,891, கேட்டகரி 5 38,165. அடுத்து பிடெக் பயோடெக்னாலஜிக்கு கேட்டகரி 1 803, கேட்டகரி 2 3112, கேட்டகரி 3 6246, கேட்டகரி 4 8204, கேட்டகரி 5 12,450. அடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கேட்டகரி 1க்கு 950, கேட்டகரி 2க்கு இது, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5. நெக்ஸ்ட் கம்ஸ் ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி 10014 ஃபார் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5. இந்த பயாலஜி சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் கட் ஆஃப் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, பயாலஜி மாணவர்கள் பயங்கர போட்டி போடுறாங்க. பிகாஸ் 3 டிபார்ட்மெண்ட் தான் எலிஜிபிலிட்டி இருக்குது பயாலஜி மாணவர்களுக்கு. அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து எழுதுறதுனால பயங்கர போட்டி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எழுதுகிற மாணவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்கறது இல்லை. ஹெல்த் சயின்ஸ், பயோடெக்னாலஜி எல்லாம் பயாலஜி மாணவர்கள் எடுக்கிறதுனால இது கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு, டேட்டா சயின்ஸுக்கு கேட்டகரி 1 2 3 4 5. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு கேட்டகரி 1க்கு 1445, கேட்டகரி 3 வேணும்னா 17,567, கேட்டகரி 5க்கு 44431. நெக்ஸ்ட் கம்ஸ் சைபர் செக்யூரிட்டி கேட்டகரி 1 2 3 4 5. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1 2 3 4 5. VLSI Design and Technology category 1 2 1 to 1, category 2 3 4 5. Computer Science Engineering Business System category 1 2 3 4 5. Electrical and Computer Science Engineering 1 2 3 4 5. Electrical and Electronics 5732 for category 1 2 3 4 5, category 5 48,130. Electronics and Instrumentation Engineering இந்த இடத்துல category 1 2 3 4 5 கொடுத்துருக்கிறோம். Chemical Engineering 1 2 3 4 5. மெக்கானிக்கலுக்கு 14,132 ஃபார் கேட்டகரி 1, கேட்டகரி 3னா 33,000, கேட்டகரி 5னா 57,000 சீட் கிடைக்கும். சிவில் இன்ஜினியர் இந்த வருஷம் கொலாபரேஷன் வித் எல்என்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஃபார் கேட்டகரி 4 இட் இஸ் 46,580. ஃபார் சிவில் இன்ஜினியரிங் திஸ் இஸ் த கட் ஆஃப். ஸோ நவ் யூ கேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட்.
ஸோ தட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஐடி வெல்லோருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் பிடெக் பயோடெக்னாலஜிக்கு கேட்டகரி 1க்கு வந்து 1638 ரேங்க், கேட்டகரி 2க்கு 5321, கேட்டகரி 3க்கு வந்து 7114, கேட்டகரி 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10034, கேட்டகரி 5க்கு 18431. நெக்ஸ்ட் கம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரி 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல இருக்குது. 3, 4, 2, 1லேருந்து 4, 1, 2, 3, 1 வரைக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸுக்கு இங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் 1, 2, 3, 4, 5 கேட்டகரி 5. நெக்ஸ்ட் கம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் கம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி 1, 2, 3, 4, 5. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டருக்கு 1, 2, 3, 4, 5. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கேட்டகரி 1க்கு 83,321, கேட்டகரி 2 17,839, கேட்டகரி 3க்கு 24,023, கேட்டகரி 4க்கு 39,125, கேட்டகரி 5க்கு 46,213. இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இதை வச்சுட்டு சென்ட்ரலில் டிரைவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் 1, 2, 3, 4, 5. அடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி டியூவல் டிகிரி வித் டேக்கன் யூனிவர்சிட்டி 2+2. இதுவும் இந்த வருஷம் மாணவர்கள் மத்தியில் ஒரு பிரபலம் ஆகலாம் என்று நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். சிவில் இன்ஜினியரிங் இன் கொலாபரேஷன் வித் L&T, சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து சென்னை கேம்பஸுடைய டேட்டா. ஸோ மாணவர்கள் இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து விஐடி வெல்லோர் அண்ட் சென்னை கேம்பஸ்க்கான டேட்டா. சார் ஆந்திர பிரதேஷும் போபால் எங்கே சார் அப்படின்னா, தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ப்ரைவேட் காலேஜில் தான் என்ஜினியரிங் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக ஆந்திர பிரதேஷ்கோ போபாலுக்கோ போக வேண்டிய அவசியம் 100% இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்லேயே போய் நீங்கள் படித்துக்கொள்ளலாம். இங்கே போய் வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஹாஸ்டலோடு நீங்கள் கேட்டகரி 4ல் சேர்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. வருஷத்துக்கு 6 லட்சம்னா 4 வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய். இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்க்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டொனேஷன் வந்து ஒரு 8 லட்சம் 10 லட்சம்னே வாங்கட்டுமே, ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 3.5 லட்சம் என்று எடுத்துக்கொண்டால் கூட எல்லாத்தையும் சேர்த்தால் கூட 20-21 லட்சம் தான் வரும். அதனால் மாணவர்கள் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் விஐடி வெல்லோர் சென்னை இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்க்கு தாராளமாக போகலாம். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸும் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்குறாங்க. அதனால் ஏதோ இது மட்டும்தான் வாய்ப்புன்னு நினச்சிட்டு உட்காந்து அதர் வாய்ப்புகளை வீண் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஓரளவுக்கு இந்த ரேங்கிங் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்பதனால தான் இதை கொடுத்துருக்குறோம். ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விஐடி எழுதினவர்கள் ஏதோ 1 லட்சம் ரேங்கிங் வச்சுக்கிட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. தயவு செய்து அவர்கள் வாழ்க்கையும் சரியாக அமைய வேண்டும் என்பதனால் இந்த வீடியோ வந்து மிகவும் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வெரி இம்பார்ட்டண்ட் டேட்டா, இது போல் எக்ஸ்ட்ரானரி டேட்டா அனாலிசிஸோட கொடுப்பதற்கு வந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.